அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிலிங் ஏஜென்ட், டிடர்ஜென்ட்டில் சிட்டிலிங் ஏஜென்ட்டு என்ன மாதிரி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சிட்டிலிங் ஏஜென்ட்டை நம்ம டிடர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணனா அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அது போடலைன்னா என்ன மாதிரி அந்த டிடர்ஜென்ட் பவுடரில் பவுடர் ஆகட்டும் லிக்விட் ஆகட்டும் என்ன இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய சிட்லிங் ஏஜென்ட்டை பற்றி ஒரு 7-8 வகையான ஏஜென்ட் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். சிட்டிலிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? டிடர்ஜென்ட் தயார் பண்ணிய அந்த ஆரம்ப காலகட்டங்களில் டிடர்ஜென்ட் பவுடர்லேயே ஆகட்டும் அல்லது டிடர்ஜென்ட் சோப்லேயே ஆகட்டும், இந்த சிட்டிலிங் ஏஜென்ட்டை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியது இல்லை. அதனால் துணி அந்த ஆரம்ப காலகட்டங்களில் துவைச்சாலும் கூட ஒரு மஞ்சள் தன்மை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கலரு துணிகளில் ஓரளவுக்கு நல்லாவே அழுக்கு போயிடும். ஆனால் இந்த வெள்ளை துணிகளில் லைட்டான ஒரு மஞ்சள் நிறம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. குளம், குட்டை, ஏரி, ஆறு இது போன்ற பகுதிகளில் துணியை துவைச்சோம் அப்படின்ட்டா நல்லாவே அழுக்கு போயிடும். ஆனால் இந்த கிணத்து தண்ணி, போர் தண்ணியெல்லாம் ஆரம்ப காலத்தில் துவைச்சாங்கன்னா அழுக்கு சரியாக போகாது. இந்த வெள்ளை துணிகளெல்லாம் அந்த மஞ்சள் நிறம் லைட்டான மஞ்சள் நிறம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் இந்த சிட்லிங் ஏஜென்ட்டை டிடர்ஜென்ட் பவுடர்லேயும் சோப்புலேயும் சேர்க்க ஆரம்பித்தாங்க. குளம், ஏரி, ஆறு இந்த தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக இருக்கும். போர் தண்ணி, கிணத்து தண்ணிலாம் உப்பு தண்ணியாக இருக்கும். அதனால தான் அந்த மஞ்சள் நிறம் மஞ்சள் தன்மை அப்படியே படிஞ்சிருக்கும். அது போகாமல் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அது பின்னாடி இந்த சிட்லிங் ஏஜென்ட்டு இதில் சேர்த்தன பின்னாடி இப்போ நார்மலாகவே எல்லா பக்கமுமே உப்பு தண்ணியில் துவைச்சாலும் நல்ல தண்ணியில் துவைச்சாலுமே அழுக்கு நல்லாவே போகுது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிட்லிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன என்று. சிட்லிங் ஏஜென்ட்டில் ஃபஸ்ட்டாக வர்றது பேக்கிங் சோடா. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே பேக்கிங் சோடா தான் இது சிட்லிங் ஏஜென்ட்டாக செயல்படும். அதுக்காக நீங்கள் ஒரு உப்பு தண்ணி எடுத்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு கலக்கி நீங்கள் குடித்து பார்க்காதீங்க. நீங்கள் அப்படி குடித்து பார்த்தாலும் அது உப்பத்தே இருக்கும். இது டிட்டர்ஜென்ட்டில் ஒரு உப்பு தண்ணியை மாற்றி கொடுக்கும், அவ்வளோதான். அதாவது அதனுடைய உப்பு தன்மையை குறைச்சி கெமிக்கல் ரீதியாக சலவை திறனை கூட்டி கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு உப்பு தண்ணியில் இதை பேக்கிங் சோடா போட்டு குடித்தோம் அப்படின்ட்டு அது உப்பத்தான் இருக்கும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த சிட்லிங் ஏஜென்ட்டில் சேர்த்துறோம் அப்படிங்கிறதுக்காக டினோபாலை போடாமல் விட்டுறாதீங்க. டினோபால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பேக்கிங் சோடாவை டிடர்ஜென்ட் பவுடரில் 5-10% வரைக்கும் சேர்த்தலாம். 1 கிலோ பவுடருக்கு 100 கிராம், 50-100 கிராம் வரைக்கும் இந்த பேக்கிங் சோடாவை சேர்த்தலாம். டிடர்ஜென்ட் பவுடரில் மற்ற சிட்லிங் ஏஜென்ட்டு கடைசியில் தான் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த பேக்கிங் சோடாவை ஆரம்பத்திலேயே சேர்த்துட்றாங்க. அடுத்து edta லிக்விடு. இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு பவுடர் ஃபார்ம் தான் சேர்த்துவாங்க. இதுவும் ஒரு சிறந்த ஏஜென்ட்டாக சிட்லிங் ஏஜென்ட்டாக செயல்படும். இதுக்கு அடுத்தது சோடியம் பர்போரேட். சோடியம் பர்போரேட் இது பேக்கிங் சோடாவை விட 2 மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால இதை 2.5% வரைக்கும் இது டிடர்ஜென்ட்டில் சேர்க்கலாம். இது
2 வகையாக வருது. சோடியம் பர்கார்போனேட், இன்னொன்று வந்து சோடியம் பார்போரேட். ரெண்டுமே ஒரே வகையான சக்தி வாய்ந்தது தான். இது ரெண்டில் எதை வேண்டாலும் நமக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்த உங்கள் ஊரில் இதில் ரெண்டில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரியான சக்தி வாய்ந்தது தான். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பேக்கிங் சோடா டிடர்ஜென்ட் பவுடரில் 5லேருந்து 10% வரைக்கும் சேர்த்தலாம். இந்த சோடியம் பார்போரேட் ஆகட்டும், சோடியம் பெர்கார்போனேட் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து 2.5லிருந்து 5% மட்டும் டிட்டர்ஜென்ட்டில் சேர்த்தலாம். அதுக்கு மேலே வந்து சேர்த்த தேவையில்லை. அடுத்ததான் டார்டரிக் ஆசிடு. இந்த டார்டரிக் ஆசிடை 3% வரைக்கும் டிட்டர்ஜென்ட் பவுடரில் சேர்த்தலாம். ஆனால் இது கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பெரும்பாலும் வந்து இதை வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிப்பாளர்கள் யாரும் இதை வந்து சேர்த்துறது இல்லை. பெரும்பாலும் விலை மலிவான பவுடருக்கு வந்து பேக்கிங் சோடா தான் சேர்த்துறாங்க. இதுதான் சோடியம் பர்கார்போனேட்டு, சோடியம் பார்போரேட்டு மட்டும்தான் சேர்த்துறாங்க. இந்த டெர்டரிக் ஆசிடை வந்து விலை அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து டிட்டர்ஜென்ட் தயாரிப்பாளர்கள் ரொம்ப குறைவாக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேறு சிட்லிங் ஏஜென்ட்லாம் இருக்குது. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.